இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கேஸை இப்போ நாமளே நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. இந்த கேஸை பற்றி எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் அதான் நேரம் கூட பார்க்காம வரேன்னு சொன்னது. என்ன உண்மை மச்சான்? அதான் எல்லாத்தையுமே உன்கிட்ட கொடுத்துட்டேனே. உண்மை தெரிய வேண்டியது உன்கிட்ட இல்ல, அதோ நிக்கிறானே சிவபாலன் கிட்ட இருந்து. என்கிட்ட இருந்தா நான் என்னத்தக்கா சொல்லணும்? இல்லை, அன்னைக்கு அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து உன்னை கடத்தினானுங்கள, அவனுங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் விலாவரியாக சொல்லணும். அந்த முழு டீட்டெயில் தெரிஞ்சாதான் இந்த கேஸை நம்ம முன்னோக்கியே கொண்டு போக முடியல. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. அவனுக்கு முகம் ஞாபகம் இருக்கா அவனுக்கு? அதான் அந்த 4 பேருக்கு எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். கத்தியை வச்சுக்கிட்டு போதைப் பொருளை பயன்படுத்திட்டு உளறிட்டு இருந்தானுங்க. இதான் நடந்துச்சு அத்தான். அவங்கள அடையாளம் காட்டணும்னா நான் எங்க வேணாலும் வந்து அடையாளம் காட்டுவேன். அக்கா, இங்கேயே நின்றுகிட்டு இருந்தா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் பக்கம் போகுமா? திரும்பி பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அக்கா, அவங்க பேச்சு சுவாரஸ்யத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் பார்க்க மாட்டாங்க. வாங்க கூட வாங்க. அவனுங்க தேரி காட்டுல தனி பங்களா இருக்குல்ல, அங்கதான் தங்கி இருந்தாங்க. அங்க தேடினா கண்டிப்பா கிடைப்பாங்க. இல்லை பாண்டி, அவங்களை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கோர்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டணும்ல, அப்போதான் இந்த கேஸை ஜெயிக்க முடியும். என்னல? அப்பாவும் அத்தையும் 2 பேரும் பக்கத்துல வந்து ஒட்டு கேட்க வராங்க. அப்போ அப்பங்காதுல கேட்குற மாதிரி நல்லா சத்தமாவே சொல்லு. இப்ப நாம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடணும். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். அப்படியே சத்தமா உங்க அப்பங்காதுல விடுற மாதிரி சொல்லு. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னடி அது? நாம இப்ப பேசுற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. எஸ்பெஷலி அப்பாவுக்கும் அத்தைக்கும் தெரியவே கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பண்ணணுமா? என்ன வேலை டி? எப்பாடு பட்டாவது நாளைக்கு அப்பாவும் அத்தையும் கோர்ட்டுக்கு வந்துடவே கூடாது. அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணணும். முடியுமா? தெரியலையே டி. திடுதிப்புன்னு அந்த மனுஷன் வந்து நின்னா நாம என்ன செய்ய முடியும்? அத்த, எக்காரணத்து கொண்டும் அந்த மனுஷன் கோர்ட்டுக்கு வரக்கூடாது. அவர் வந்தாருன்னா நாம போட்ட எல்லா திட்டமும் கெட்டு போயிடும். அத்த, அதான் அது எப்படி நம்ம போட்டு திட்டத்தை அப்பாவும் அத்தையும்? இல்லை, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஏன் குறுக்கு பேச? நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் அவசரமா ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடணும். கோர்ட்டுக்கு போயிடணும். அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம கோர்ட்ல இருக்கணும். அவங்க அசிங்கப்படுறத பார்க்கணும். சரி சரி, அதாம்ல நானும் சொல்லலாம்னு நினைச்சேன். நாளைக்கு அந்த வெறுப்பைய கோர்ட்ல அவமானப்படுறத பார்த்து நாம கை கொட்டி சிரிக்க வேண்டாமா? கோர்ட்டுக்கு போய் இந்த வெறுப்பைய அசிங்கப்படுறத நம்ம கண்ணால பார்க்கணும். மேடம், தப்பா நினைக்காதீங்க. என்னடா இவன் மிட் நைட் கால் பண்றான்னுட்டு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம் மேடம். உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல அந்த கூப்பிட்டேன். நீங்க பாட்டுக்கு ஏதோ சொகுசா தூங்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த வெறுப்பைய சண்முகம், அவன் பொண்டாட்டி கூட எஸ்காட்டுக்கு அந்த போலீஸ்காரி, அவளையும் கூட்டு வந்து என் பொண்டாட்டி, ஏன் அவன், ஏன் மருமவ எல்லாரும் சேர்ந்து குசு 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 குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டே இருந்தாங்க மேடம். இந்த நேரத்துலயா? ஆமா மேடம், இப்பதான் பேசிட்டு போற 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. அவங்க என்ன பேசினாங்கன்னு நீங்க கேட்கலையா? அனாவசியமா மூக்க நுழைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது மேடம். அவங்கதான் குசு குசுன்னு பேசுதாங்கன்னு சொல்லுதேனே மேடம். அப்போ கோர்ட்ல வச்சு ஏதோ பண்ண போறாங்க, அதானே? போல்ஸ்காரம்மா சும்மா டக்குன்னு பாயிண்ட பிடிச்சிட்டீங்க பாருங்க. நானும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். இப்ப என்ன பண்ண போறீங்க மேடம்? ஆல்ரைட், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். தகவல் சொன்னதுக்கு தேங்க்ஸ். நீ, உன் அண்ணன், அண்ணி எல்லாரும் சேர்ந்து உன் மாமா வீட்டுக்கு போனீங்களே, என்ன விஷயம்? எந்த மாமாவை சொல்றீங்க மேடம்? சவுந்தர பாண்டியனை சொன்னேன். ஓ, அந்த மாமாவா?
ஆமா மேடம், பாவம் எங்க அத்தை. இந்த வயசுல அத்தைய போட்டு எங்க மாமா அடிச்சிருக்காரு. நானும் அண்ணனும் மதனி கூட போனோம் மேடம். ஆமா, ஏன் மேடம் அதை கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, வெறும் குடும்ப பிரச்சனைக்காக தான் இந்த நேரத்துல உங்க மாமா வீட்டுக்கு போனீங்களா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஹலோ வீரா, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ மேடம், நான் லைன்ல தான் இருக்கேன். கண்ணை சுத்திக்கிட்டு உறக்கம் வருது மேடம், அதே அசந்துட்டேன். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் மேடம். குட் நைட். உங்க வீட்டுக்கு சண்முகமும் அவங்க ஒய்ஃபும் வந்தாங்களாமே, அதுவும் இந்த நேரத்துல எதுக்காக வந்தாங்க? அப்பா பயங்கர ஸ்பீடா தான் இருக்காரு போல. மேடம், அது பர்சனல் விஷயம் மேடம். அப்படி என்னங்க பர்சனல் விஷயம்? என் ஒய்ஃப் கேரிங்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சு. என் தங்கச்சி டாக்டர் இல்லையா, அதான் அவங்க வர்றப்ப துணைக்கி அவங்க வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வந்தாங்க. செக் பண்ணி இப்பதான் ஊசியை போட்டு போறாங்க மேடம். இது தூங்குற நேரம் மேடம், நான் காலைல பேசவா? வச்சிடுறேன். ஏ சண்முகம், அங்க பாரு, நல்ல சகுனம். மேடமே வராங்க. அப்பவும் அப்பம் போய் நல்லா பத்த வச்சு தான் விட்டுருக்கேன். வரட்டேன். என்ன எல்லாரும் குடும்பமா வந்தாச்சா? என்ன 2 ஆளு குறையுது? முத்துப்பாண்டியும் வீராவையும் காணோம். மேடம், இது ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாங்கள் ஒன்றும் போலீஸ் கிடையாது. நீங்கள் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு. ஏ எசக்கி, எங்க உன் புருஷன்? மேடம், என் வீட்டுக்காரரு வேட்டைக்கு போயிருக்காரு. வேட்டையாடுறது இல்லீகல்னு உன் வீட்டுக்காருக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மாமா என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போனாவ. உன் வீட்டுக்காரரு மேல மேல தப்பு பண்ணிட்டே போறாரு. எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க எல்லாரும் அனுபவிக்க தான் போறீங்க. மேடம், நாங்க சந்தோஷத்தை தான் அனுபவிக்க போதோம். நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியும் நீங்க என்ன அனுபவிக்க போறீங்கன்னு. உள்ள போங்க. ஒரு நிமிஷம் சார். தம்பி, என்ன இது? கேஸ் விஷயம் பேசும்போது போனை சைலண்ட்ல போட மாட்டீங்களா? சாரி சார். யாரா போன்ல? என் ஃப்ரெண்டுமா. முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை. மேடம், சட்ட ஒழுங்க மட்டும் பாருங்க. இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் அந்த சண்முகம் என்ன பிளான் பண்ணிருக்கான்னு. என்ன வேணாலும் பிளான் பண்ணட்டும். கோர்ட் ஹால்ல ஒரே ஒரு செஷன் மட்டும் போதும். ஜட்ஜுக்கு முன்னாடி அந்த சண்முகத்தை நான் உச்சா போக வச்சிருவேன். யாருகிட்ட பேசுறோன்னு தெரியாம என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க. நான் சீனியர் கவுன்சில்.